வெல்கம் டு சாந்த்ரு மேக்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கூட சிஎஸ்எஃப் சப் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் இருக்காரு. அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வின் ராஜா. இப்போ ரீசெண்டாக வந்த சிபிஓ எக்ஸாமில் செலெக்ஷன் ஆகி சிஎஸ்எஃப்ல சப் இன்ஸ்பெக்டர் செலெக்ஷன் ஆயிருக்காரு. கூடிய சீக்கிரமே வந்து ஜாயின் பண்ண போறாரு. ஓகே, ஸோ அவரோட சக்ஸஸ் இன்டர்வியூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவரோட செலெக்ஷனுக்காக அவர் வந்து என்னென்ன மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணார், ஃபிசிக்கல், அடுத்ததான் மெடிக்கல் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எந்த மாதிரி இருந்துச்சு, அடுத்து அவரோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு தேவையான ஒரு சில மோட்டிவேஷனல் பாயிண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக சிபியூ எக்ஸாம் படிக்கிறவங்கன்ட்டு இல்லை, எல்லாருமே நீங்கள் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான பாயிண்ட்ஸ் இதில் இருக்கும். ஓகே, ஒரு செலெக்ஷன் ஆகிறவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதனால் இந்த வீடியோ எல்லாருமே ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வணக்கம் தம்பி அஸ்வின் ராஜா. சார் நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க சார் நீங்க? நல்லா இருக்கேன். இருக்கேன் சார். ஓகே ஓகே தம்பி. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட செல்ஃப் இன்ட்ரோ கொடுத்துருங்க. என் பேரு அஸ்வின் ராஜா. நான் இங்க திருநெல்வேலியில இருந்தேன். திருநெல்வேலியில ரெட்டியார்பட்டின்னு ஒரு இடம் உண்டு, கிராமம் உண்டு, சின்னது. ஓகே. அங்க இருந்து வந்திருக்கேன். எங்க அப்பா வந்து தமிழ்நாடு போலீஸ்ல எஸ்எஸ்சியா இருக்காங்க. சூப்பர். அம்மா வந்து ஹோம் மேக்கர். ஓகே ஓகே தம்பி. ஸோ என்ன படிச்சிருக்கீங்க? தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா? நான் இங்கிலீஷ் மீடியம் தான். ஓகே. காலேஜ் வந்து இன்ஜினியரிங்ல இசிஇ எடுத்து படித்தேன். ஓகே. எந்த காலேஜ்? என்இசி, நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ், கோயில்பட்டில இருக்கலாம். கோவில்பட்டி. ஓகே ஓகே தம்பி. ஓகே. ஸோ எப்போ நீங்கள் டிகிரி முடிச்சீங்க? 2022 முடிச்சீங்க. ஸோ டிகிரி முடிச்ச உடனே தான் எஸ்எஸ்சி அப்படிங்கிற டிசைட் பண்ணீங்களா, இல்லை படிச்சுட்டு இருக்கப்போ டிசைட் பண்ணிட்டீங்களா? நான் இன்ஜினியரிங் வந்து சும்மா வீட்டில தான் படிக்க சொன்னாங்க. என்னோட எய்ம் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் தான். நான் ஃபைனல் இயர்ல சும்மா அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமா பார்த்து அப்படியே சும்மா யூடியூப்ல கண்டென்ட்ஸ்லாம் அப்படியே பார்த்து படிக்க ஆரம்பிச்சேன். ஓகே. கொஞ்சம் கொஞ்சமா. அதுக்கப்புறம் டெடிகேட்டடா படிக்க ஆரம்பிச்சு 2023ல தான் கம்ப்ளீட்டா உட்காந்து படிக்க ஆரம்பிச்சேன். ஓகே ஓகே தம்பி. ஸோ 23ல ஆரம்பிச்சிருந்தீங்க அப்படின்னா அப்போ உங்களோட டார்கெட் என்னென்ன எக்ஸாம்லாம் இருந்துச்சு? சிஜிஎல் டிபிஓ ரெண்டும். என்னோட எய்ம் வந்து கிராஜுவேஷன் லெவல் போஸ்ட் எதுக்காவது போகணும்னு என்னோட ஆசை. ஓகே. டிகிரி படிச்சிருக்கோம்ல, அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஒரு டிகிரி குவாலிஃபிகேஷன்ல உள்ள ஏதாவது ஒரு எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி போகணும்னு ஆசை. அதனால சிபிஓ, இன்னொன்று சிஜிஎல், ரெண்டு தான் டிகிரி, இந்த ரெண்டு தான் எய்ம் இருக்கலாம். ரயில்வே, என்டிபிசி, அப்புறம் டிஎன்பிஎஸ்சி அதெல்லாம் ட்ரை பண்ணலையா? டிஎன்பிஎஸ்சி எழுதவே இல்லை. ரயில்வே வந்து எழுதியிருக்கேன், ஆர்பிஎஃப்எஸ்சி எழுதியிருக்கேன். என்டிபிசி எழுதலன்னு நினைக்கிறேன். என்டிபிசி எழுதல. ஓகே. எஸ்எஸ்சி தான் கம்ப்ளீட் டிபார்ட்மென்ட்ல இருக்கறனால உங்களுக்கு அந்த டிபார்ட்மெண்டல் கோட்டாவும் இருந்திருக்கும். தமிழ்நாடு எஸ்ஐக்கும் ட்ரை பண்ணலையா? எங்க அப்பா இருக்காங்கல்ல, அதனால எனக்கு அதுல போற இன்ட்ரெஸ்ட் இல்ல. அப்பா படுற கஷ்டத்தை பார்த்துட்டு நம்மளும் போகணுமா நீங்க நினைச்சிட்டீங்களா? அப்படின்னு இல்ல, எல்லா வேலையும் கஷ்டம் இருக்கதான் செய்யும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சும்மா நம்மளும் இப்ப எங்க அப்பா தமிழ்நாட்டுல இருக்காங்களா, நம்ம ஊர்ல எங்க ஊர்ல யாருமே சென்ட்ரல் கவர்மெண்ட்ல யாரும் எஸ்ஐ இன்னும் போகல. இப்ப நான் தான் போயிருக்கிறேன். யாராவது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல யாராவது போகணும்னு ஒரு ஆசை, அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. சூப்பர் சூப்பர் தம்பி. ஸோ ஏன் நீங்க டிஎன்பிஎஸ்சி பக்கம் போகல? எனக்கு ஜிகே ரொம்ப படிக்க வராது. எனக்கு மேக்ஸ், இங்கிலீஷ், ரீசனிங், அதனால ஜிகே எனக்கு ரொம்ப வராது. ஓகே ஓகே. ஸோ நீங்க இப்போ 12th வந்து மேத்ஸ்ல எவ்வளோ எடுத்திருந்தீங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருந்தீங்க? 12th 85 எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். 12th 178 200. ஓகே. 10th 98 எடுத்தேன். சரி ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம் நீங்க இப்போ சிஜிஎல், சிஹெச்எஸ்எல் இது மட்டும் தான் எழுதிருக்கீங்களா? எம்டிஎஸ் கூட அப்ளை பண்ணது கிடையாதா? இல்ல எழுதுவேன். எல்லா எக்ஸாமும் அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணாம கண்டிப்பா இருக்க மாட்டேன். எய்ம்னு பார்த்தோன்னா கிராஜுவேஷன்ல. ஓகே ஓகே. ஸோ அப்போ இது வரைக்கும் நீங்க என்னென்ன எக்ஸாம்லாம் எழுதி செலக்ஷன் ஆகாம போயிருக்கீங்க? நான் செலக்ஷன் ஃபேஸ் 11ல இருந்து எழுதிட்டு இருக்கிறேன். நான் செலக்ஷன் போஸ்ட் ஃபேஸ் 11ல இருந்து எழுதிட்டு இருக்கிறேன். 2024 சிஜிஎல் வந்து எழுதினேன், டயர் 2 எழுதினேன். ஓகே. டயர் 2ல ஏதோ கொஞ்சம் மார்க் 320 எடுத்திருந்தேன். நார்மலைசேஷன்ல மைனஸ் ஆயிடுச்சு. ராமார்க் 320 வச்சிருந்தேன். அந்த ஷிப்ல நார்மலைசேஷன் ஆச்சுல்ல, அதுல மைனஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சிபிஓ 2023ல வந்துட்டு நான் வந்துட்டு டயர் 1 வந்து மார்க் எடுத்திருந்தேன். 137 கிட்ட எடுத்திருந்தேன். ஓகே. நான் அடுத்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல. அதுக்கப்புறம் எனக்கு பிசிக்கல் பிராக்டிஸ் பண்ணேன். எனக்கு நான் அந்த டெலகிராமு, ஜிமெயிலு, மெசேஜ் எல்லாம் செக் பண்ண மாட்டேன். எனக்கு அதனால டேட் எதுல வருதுன்னே தெரியாம பிசிக்கல் வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஐயோ, நல்ல மார்க் எடுத்து மிஸ் பண்ணிட்டீங்களா? அதுக்கப்புறம் தான் 24 சிஜிஎல்ல வந்துட்டு இது சிபிஓல தான் வந்துட்டு கரெக்டா. அதுக்கப்புறம் தான் டெய்லி மெயில் எல்லாம் செக் பண்ணி
ம். கரெக்டா வந்துட்டு அதுல இருந்து தான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சு இது பண்ண ஆரம்பிச்சேன். ஓகே ஓகே. அப்போ 137னா கண்டிப்பா அப்போவுமே நீங்க கிளியர் பண்ணியிருக்கலாம். டயர் 2 நல்லா ஆஹ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அப்பவே கூட நல்ல போஸ்டிங் கிடைச்சிருக்கும். சரி ஓகே பரவாயில்ல. எப்படினாலும் இப்போ உங்களுக்கு சிஎஸ்எஃப் கிடைச்சிருச்சு. இப்போ இந்த செலெக்ஷன்ல நீங்க டயர் 1ல எவ்வளோ எடுத்திருந்தீங்க? டயர் 2ல எவ்வளோ எடுத்திருந்தீங்க? டயர் 1ல 147 எடுத்திருந்தேன். சூப்பர். டயர் 2ல 172.5 எடுத்தேன். சூப்பர் சூப்பர். ஸோ வேற லெவல்ல ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க. டயர் 1லையுமே சிபிஓல 130, 140 ஸ்கோர் பண்ணுறது சிஜியோட கம்பேர் பண்ணுறப்போ சிபிஓல கஷ்டம் தான். ஏன்னா அதில் கொஞ்சம் டைம் டேக்கிங் கொஷின்ஸ்லாம் அதிகமாக இருக்கும், லென்த்தான கொஷின்ஸ் இருக்கும். 200 கொஷினை நம்ம உட்காந்து பண்ணுற ஒரு பொறுமையே வந்து நிறைய பேருக்கு இருக்காது. மைண்ட் அவ்வளோ நேரம் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி வேலை செய்யாது. அதே மாதிரி தான் டயர் டூலையுமே 170க்கு மேலெலாம் எடுத்திருக்கீங்கன்னா உண்மையிலே நீங்கள் செம ஸ்ட்ராங்காக இருக்கீங்க இங்கிலீஷில். ஸோ அப்போ உங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு டாப்பராக வர்றவங்களுக்கு கூட உங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் உங்களோட ரேங்க் என்ன? ஆல் இண்டியா ரேங்க்? 1556 1506 நினைக்கிறேன். ஓகே சூப்பர் சூப்பர். ஸோ அப்படின்னா நீங்கள் சிஜிஎல்லையுமே அந்த நார்மலைசேஷனில் குளறுபடி இல்லைன்னா அதுலேயுமே நீங்கள் செலெக்ஷன் ஆயிருப்பீங்க. சிஜிஎல்ல டயர் 1ல எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க? சிஜிஎல் டயர் 1ல 151 எடுத்திருந்தேன். ஓகே. டயர் 2ல 320. ஆமா. ஓகே ஓகே. சூப்பர் சூப்பர் தம்பி. ஸோ அப்போ சப்ஜெக்ட் வைஸ் நீங்கள் என்னென்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணீங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே? ஜிகே, இங்கிலீஷ், மேத்ஸ், ரீசனிங்க்கு ஓகே ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே எந்தெந்த சோர்ஸை ஃபாலோ பண்ணீங்க? எப்படி ஓகே. ப்ராக்டிஸ் பண்ணீங்க? அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். அப்புறம் எப்படி இம்ப்ரூவ் பண்ணீங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரீசனிங் வந்துட்டு உங்க கோர்ஸ்ல உள்ள வீடியோஸ் அதான் பார்த்தேன். ஓகே ப்ராக்டிஸுக்கு வந்துட்டு பின்னாக்கிள் புக்ல வந்துட்டு இந்த பிஒய்பி அதெல்லாம் சால்வ் பண்ணி பார்த்தேன். ஓகே. அதுலயும் எல்லாம் பண்ண மாட்டேன். இந்த கோடிங் டிகோடிங்கு, ஃபிகர்ஸ் ம் கம்ப்ளீட், அந்த நம்பர் சீரிஸ், ம் ம் மிஸ்ஸிங் நம்பர்ஸ் அதுதான் வந்துட்டு அனலாகி அந்த ம் மாதிரி ம் இதுதான் இப்ப ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். மற்றதெல்லாம் வந்துட்டு சும்மா ஃபிகர்லாம் நம்ம பார்த்து பண்றதுக்கு வந்துட்டு நான் ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணல. லைட்டா பண்ணேன். இப்போ மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணேன். மெயின் ஃபோக்கஸ் வந்து கோடிங் டிகோடிங்கு, அந்த நம்ம அனலாகி அதெல்லாம். அதுலயும் உங்க கோர்ஸ்ல நீங்க இந்த கோடிங் டிகோடிங்ல அந்த ஆல்பபெட்லாம் வந்துட்டு மனப்பாடம் பண்ண சொன்னீங்கல்ல, நம்பர்ஸ். ஆமாம். அதெல்லாம் நல்லா எழுதி பார்த்தே மனப்பாடம் பண்ணிட்டேன். நல்லா ஒரு நான் 20-30 தடவை ஒரே நாள்ல நல்லா எழுதி எழுதி பார்த்தே மனப்பாடம் பண்ணிட்டேன். சூப்பர் அது ரொம்ப சூப்பர். ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அந்த இதுவே. டக்கு ஓகே. டக்குன்னு நம்ம அந்த நம்பர் வச்சு போடும்போதே ஈஸியா இருக்கும். ம் ம் எதனாலுமே ம் லாஜிக் கண்டுபிடிக்கிறதும் அது ரொம்ப ஓகே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதுதான் வந்து மற்றபடி மேக்ஸுக்கு மனோஜ் சார் வீடியோ தான் ஃபுல்லா. ஓகே ஓகே தம்பி. ஃபுல்லாவே மனோஜ் சார் வீடியோ தான். ம் ம் முடிச்சுட்டு அதுவும் பெனாக்கிள் புக்கு, இன்னொன்று வந்துட்டு அந்த கிரண் புக்கு ரெண்டுமே பண்ணேன். பெனாக்கிள்ல ஃபுல்லா முடிச்சிட்டேன் பிஒய்பி. ஓகே கிரண்ல அட்வான்ஸ் மேக்ஸ் மட்டும் ஃபுல்லா போட்டேன். எனக்கு அட்வான்ஸ் மேக்ஸ் போடுறது கொஞ்சம் பிடிக்கும், அதனால அட்வான்ஸ் மேக்ஸ் நிறைய போட்டேன். ஓகே சூப்பர். இங்கிலீஷ் ஆ வந்து எப்படின்னா ஸ்டார்டிங்ல வந்து நம்ம இங்கிலீஷ் மீடியம் தானே அப்படின்னு சொல்லி லைட்டா அசால்ட்டா எடுத்துட்டு அப்பப்போ போய் பண்ணேன். இடையில ம் ஒரு ம் ஸ்டெனோ எக்ஸாம் எழுதும்போது இங்கிலீஷ்ல மட்டுமே 40 தப்பு 45 தப்புன்ட்டு. ஓகே. அதுக்கப்புறம் கரெக்டா உட்காந்து இங்கிலீஷ் காலையில எந்திரிச்சு ஒரு 5:30 6 மணிக்கு எந்திரிச்சு இங்கிலீஷ் வீடியோ டெய்லியும் எடுத்து நான் எனக்கு புரியுற மாதிரி நோட்ஸ் ம் எடுத்து ம் உங்க கோர்ஸ்ல நீங்க உங்களோட டீச்சிங்லாம் ஃபுல்லா கம்ப்ளீட்டா இங்கிலீஷ் வந்துட்டு ஃபிக்ஸட் ப்ரிப்போசிஷன் முத கொண்டு உங்க வீடியோ தான் பார்த்து கொடுத்து கம்ப்ளீட்டா உட்காந்து எழுதி நோட்ஸ் எழுதி வச்சிருக்கேன். எனக்கு புரியுற சூப்பர் மாதிரி சூப்பர். எல்லாமே ஓகே ஓகே தம்பி. இங்கிலீஷ்க்கு கம்ப்ளீட்டா தான். வெக்காபுக்கு ஓகே. வந்துட்டு பிளாக் புக்கு, ம் பினாக்கிள் உள்ள பிஒய்பி, அது போக நான் சும்மா அந்த மூவிஸ்ல பாக்குறது, இங்கிலீஷ் ஆ படம் ஆ பார்ப்பேன், அடுத்து ஆனிமே பார்ப்பேன். அதுல உள்ளதையும் பார்த்து அதுல உள்ள வேர்ட்ஸ்லாம் நிறைய வந்திருக்கு எக்ஸாம்ல, அதுவும் யூஸ்ஃபுல்லா இருந்து அப்படியே படிச்சுக்கிட்டேன். சூப்பர் சூப்பர் தம்பி. அடுத்து ஜிகே. ஜிகே அந்த கோர்ஸ்ல உள்ள வீடியோ பார்ப்பேன். ஜிகேல ம் என்னோட பிரச்சனை என்னன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் மட்டும் இந்த பாலிட்டி, ஹிஸ்டரி ம் ம் கொஞ்சம் கொஞ்சம் அது மட்டும் ஸ்டார்டிங்ல பார்த்துட்டு ரொம்ப ஆனா ரிவைஸ் பண்ணாம விட்டுருவேன் ஜிகே. கொஞ்சம் அது எனக்கு நான் பண்ற மிஸ்டேக் தான். ரிவைஸ் ரெகுலரா கண்டிப்பா பண்ணணும் ஜிகே, ஏன்னா மறந்து மறந்து போயிருது ஜிகே ரெகுலரா ரிவைஸ் பண்ணலாம். கரெக்டு தான். இன்னொன்னு, ஓகே. எனக்கு இந்த மேக்ஸ்ல இருக்கிற ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அளவுக்கு எனக்கு இதுல ஜிகேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்க மாட்டேங்குது. சயின்ஸ் மட்டும் அப்பப்போ படிப்பேன். இந்த ம் ம் பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மட்டும் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும், அது மட்டும் படிப்பேன். சரி ஓகே ஓகே மத்த தம்பி. இந்த பாலிட்டி அதெல்லாம் வந்துட்டு லைட்டா படிப்பேன். இம்பார்ட்டன்ட் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அதுக்கப்புறம் ம் ம் ஹிஸ்டரியில இந்த மாடர்ன் ஹிஸ்டரி அந்த முக்கியமானது மட்டும் படிச்சுக்கிட்டோம். ஓகே ஓகே தம்பி. ஸோ இப்போ டயர் 1ல நீங்கள் மேத்ஸில், ரீசனிங்கில், இங்கிலீஷில், ஜிகேல எவ்வளோ எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க?
இங்கிலீஷ்ல 40 அபோவ் எடுத்திருந்தேன். மேக்ஸ்ல வந்துட்டு 47 46 எவ்வளோ எடுத்திருந்தேன். சூப்பர். ஓகே. ரீசனிங்லயும் 45 அபோவ் தான். ஜிகேல எவ்வளோ இந்த 20 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 15 20 அவ்வளோதான் இருக்கும். இதுவே 130க்கு மேல வந்துருச்சு, 140 கிட்ட வந்துருச்சு நீங்க சொல்றத பார்த்தா. ஸோ அப்படி பார்க்குறப்போ அதுல ஒரு 15 அந்த மாதிரி தான் எடுத்திருப்பீங்க. ஜிகே கம்மி தான் நான். சரி, இங்கிலீஷ் ஓகே, நான் பரவாயில்ல. ஓகே. ம், ம், எய்ம் பண்ணது 150 அபோவ் தான் எய்ம் பண்ணேன். நீங்க மார்க் டெஸ்ட் எல்லாம் போடும்போது 152 155 வந்துரும். ம், இந்த ம், ம். இங்கிலீஷ்ல இந்த பிக்யூஆர்எஸ் அதுல ஏதோ சின்ன சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக்ல போயிருச்சு. இல்லைன்னா இங்கிலீஷ்லயே 45 அபோவ் எடுத்திருந்தேன்னா 150 அபோவ் வந்துருக்கும். ஓகே, ஓகே. ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் சிஎஸ்எஃப் தானா? டெல்லி போலீஸ் வேற எதுவும் கொடுத்துருந்தீங்களா? டெல்லி போலீஸ் கொடுத்திருந்தேன். மார்க் கம்மினாலும் சும்மா கொடுப்போம்னு கொடுத்தேன். செகண்ட் தான் ஓகே, சிஎஸ்எஃப் கொடுத்திருந்தேன். ஓகே, ஓகே தம்பி. ஓகே, சூப்பர். ஸோ இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த சிபியூ எக்ஸாம்லயே 137 வந்துருச்சு. அது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வர்றதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? ஏன்னா அது நார்மலா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல நிறைய பேருக்கு அவ்வளோ வராது. அதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? பிராக்டிஸ் அந்த டெஸ்ட் நிறைய போடுவேன். எனக்கு இந்த சும்மா இருக்கிறனால டெஸ்ட் போடுவேன். படிப்போம் நார்மலா. ம், ம். படிச்சு நோட்ஸ் எழுது. பிராக்டிஸ் மேக்ஸ் எனக்கு பிடிக்கும். நிறைய பிராக்டிஸ் பண்ணுவேன். மேக்ஸ் ஓகே. ரீசனிங் இங்கிலீஷுக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி டெஸ்ட் போடுவோம் அதிகமா. ம், டெஸ்ட் ம். ஃபுல் டெஸ்ட் போடுவேன். சோம்பேறி பட மாட்டேன். 2 மணி நேரம்னாலும் உட்காந்து டெஸ்ட் போட்டுருவேன். சூப்பர், சூப்பர். படிக்கிறது கூட எனக்கு கொஞ்சம் சோம்பேறியா இருக்கும். டெஸ்ட் ஜாலியா போட்டுருவேன். எனக்கு அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். டக்குன்னு முடிஞ்சிடும். டைமும் போயிடும். நம்ம அதுல அனலைஸ் பண்றதுல ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் அழகா போயிடும். ம், ம், அது ம். படிச்ச மாதிரியும் இருக்கும். நமக்கு டெஸ்ட் போடுறதுனால ஸ்பீடும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அதனால ஓகே, டெஸ்ட்டுக்கு நிறைய ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும். ஓகே. இப்போ இது வரைக்கும் நீங்க செலக்ஷன் ஆகிற வரைக்கும் எவ்வளோ ஃபுல் டெஸ்ட் போட்டிருப்பீங்க அப்ராக்சிமேட்டா? கவுண்ட் எக்ஸாக்டா சொல்ல முடியாது, அப்ராக்சிமேட்டா. நான் டயர் 1 டெஸ்ட் ஃபுல் டெஸ்ட் 25 26 கிட்ட போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். 25 to 30 கிட்ட போட்டிருப்பேன். ஓகே. டயர் 2க்கு ஃபுல் டெஸ்ட் 20 100 ம், ம். வந்துட்டு இது மினி டெஸ்ட் ஒரு 10 கிட்ட போட்டு. ஓகே. டெஸ்ட் புக்ல தான் டெஸ்ட் போட்டு பார்த்தீங்களா? டெஸ்ட் புக்ல தான் டெஸ்ட் புக்ல தான் டெஸ்ட் ஓகே, புக்ல. ஓகே. ஸோ ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிப்பீங்க? நானா ரொம்ப ம். நேரம்னு சொல்ல முடியாது. ஒரு 6 மணி நேரம் அவ்வளவுதான் ஓகே. படிப்பேன். டெஸ்ட்ல தான் ரொம்ப நேரம் படிப்பாங்க எல்லாரும். நான் சொல்றது வச்சு கம்மியா படிக்காதீங்க யாரும். ஒவ்வொருத்தருக்கு அது மாறும் படிக்கிறது. எனக்கு சரி. 6 மணி நேரம் தான் படிக்க முடியுது. ஓகே. ஒவ்வொருத்தருக்கு சிலர் வந்துட்டு 8 மணி நேரம் படிப்பாங்க. அது ஒவ்வொருத்தரோட கேப்பபிலிட்டியை பொறுத்து. அவங்கவுங்க எப்படி வரும் உங்களோட இதை நீங்க நீங்களே அனலைஸ் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு மைண்ட்ல ஸ்டோர் ஆகுது ம், ம். அந்த மாதிரி பார்த்து நீங்க படிங்க. நான் 6 மணி நேரம் படிக்கன்னு வந்துட்டு நீங்களும் கம்மியா படிச்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எவ்வளவு நேரம் முடியுதோ அவ்வளவு நேரம் படிங்க. ஓகே தம்பி. ஸோ அடுத்து இப்போ எக்ஸாம் பற்றி நம்ம பேசியாச்சு. அடுத்ததாக வந்து ஃபிசிக்கல். ஸோ ஃபிசிக்கலில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அதுக்கு நீங்கள் எவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க? உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சா, பிசிக்கல் வந்துட்டு ஈஸியாக இருந்துச்சு? இல்ல நான் பிராக்டிஸ் எனக்கு இந்த பிசிக்கல் ஒர்க் ஆல்ரெடி ரொம்ப பிடிக்கும். நான் 2 வருஷத்துக்கு மேல ஜிம்முக்கு போயிட்டு இருக்கிறேன். சரி, ஓகே. ம், நான் இந்த எக்ஸாம் எழுதி வெளியே வந்த அடுத்த நாளே நான் ரன்னிங் ப்ராக்டிஸ்க்கு போயிட்டேன். எனக்கு தெரியும் நல்ல மார்க் வந்துரும்னு. ம், ம், அடுத்த நாளே ரன்னிங் ப்ராக்டிஸ். நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணேன்னா எங்க ஊர்ல அண்ணா ஸ்டேடியம் உண்டு. ம். அங்க வந்துட்டு 400 மீட்டர் ட்ராக் உண்டு. நான் ஓகே. எப்படின்னா ஃபர்ஸ்ட் எப்படி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சேன்னா ஸ்லோ ஜாக் ம். அப்படியே பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 400 மீட்டர் லாங் ஸ்டெப் போட்டு ரன்னு அப்படியே கண்டினியூஸா ஒரு ஸ்லோ ஜாக் திருப்பி அப்படியே ம், ம். ரன்னு அப்படியே ஸ்லோ ஜாக் அப்படியே 8 ரவுண்ட்ஸ் அந்த மாதிரி பண்ணிட்டே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து 3 ரவுண்ட்ஸ் 4 ரவுண்ட்ஸ் அப்படியே நானே இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். அப்பப்போ ஓகே. 5 கிலோமீட்டர் ரன் பண்ணுவேன். ம், ம். லாங் ஜம்ப் எனக்கு அப்பப்போ முடியும் போது லாங் ஜம்ப் ஜம்ப் பண்ணி பார்ப்பேன். ஹை ஜம்ப் வந்து ஒரு நாள் தான் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணேன். எனக்கு அதுலயே ஓகே. வந்துருச்சு. ம். சூப்பர், சூப்பர். ஸோ ஃபிசிக்கல் இன்னொன்று டெஸ்ட் அப்போ ஜிம்லயே உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஃபிசிக்கல் டெஸ்ட் அன்னைக்கு? அது ரொம்ப ஈஸி. நான் 5 மினிட்ஸ் 50 செகண்ட்ஸ்ல முடிச்சிட்டேன். சூப்பர், சூப்பர். ஆர்மியில் ஓடின மாதிரி ஓடி இருக்கீங்க. அதில் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக ஓடி இருப்பாங்க. பட் நல்லா தான் ஓடி இருக்கீங்க, பரவாயில்ல. ஸோ அப்போ உங்களுக்கு ஃபிசிக்கலில் எதுவுமே கஷ்டமா இல்லை? எனக்கு பிசிக்கல் கஷ்டமா இல்லை. பிசிக்கல் எனக்கு ஈஸி. நான் ஈஸியா பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் எங்கே அட்டன் யாருக்காவது பண்ணீங்க சொல்லணும்னு ஃபிசிக்கல்? இங்க மதுரையில ஐடிவி. ஐடிபிபி. ஓகே, சிவகங்கை. ஓகே. ஆ, ஓகே, ஓகே தம்பி. சொல்லுங்கள், ஏதோ சொல்ல வந்தீங்கல்ல. பிசிக்கலுக்கு எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா நான் ஜிம்லயும் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ ட்ரெயின் பண்ணுவேன். அந்த மசில் எல்லாம் பார்த்து ம், அதே மாதிரி ஸ்டெப்பு ஹீல் பொசிஷனு ம். பிரீத்திங் பேட்டர்ன் எல்லாமே நானே பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் எப்படி நீங்கள் யூடியூப்பில் பார்த்து கற்றுக்கிட்டீங்களா? யாரும் ட்ரெயின் பண்ணாங்களா? ஆஹ் இல்ல நானே யூடியூப்ல பார்த்து எல்லாமே நான் செல்ஃப். ஸோ அது கொஞ்சம் டிப்ஸ் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும், எந்தெந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்ட்டு. வீடியோஸ் கூகுள்ல அடிச்சு பார்த்தே பண்ணிட்டேன்.
அது மசில்ல 2 டைப் இருக்கு. டைப் 1 மசில் ஃபைபர், டைப் 2 மசில் ஃபைபர்னு. அதுல இங்க ஓகே. சோலியஸ்னு ஒரு மசில் உண்டு காப்ஸ்ல. ஓகே. ஓகே. அது வந்து என்டியூரன்ஸ் லாங் ரன்னுக்கு வந்துட்டு அதான் அப்ளிகபிள் அதிகமா ஆகும். ஓகே. அப்போ அந்த மாதிரி லெக் ட்ரைனிங்ல அதெல்லாம் நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு லாங் ரன்னுக்கு வந்துட்டு என்டியூரன்ஸ் ரன்னு இந்த மாதிரி புஷ் ம். பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அந்த மசிலை ட்ரெயின் பண்ணும்போது. ஜிம்ல வச்சு ஓகே. ஓகே. ஜிம்லயோ இல்ல ஏதாவது நார்மல் காஃப் ரைஸ் நீங்க பண்ணாலே வந்துட்டு அந்த சோலியஸ் மசில் கேஸ்ட்ரோனிமிஸ்னு ஒரு மசில் உண்டு, அந்த ரெண்டெல்லாம் நல்லா ஆக்டிவேட் ஆகும். ஓகே. அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டெப்பு நான் நான் பண்ண ப்ரீத்திங் பேட்டர்ன் எனக்கு அது இது ஓகேவா இருந்துச்சு. இது எனக்கு கரெக்டா மற்றவங்களுக்கு செட் ஆகுமான்னு தெரியல. நான் கம்ப்ளீட்டா வந்துட்டு மவுத் பிரீத்திங் தான் பண்ணேன். நோஸ் பிரீத்திங் கிடையாது, நோஸ் மவுத் மிக்ஸ்டு கிடையாது. நான் கம்ப்ளீட்டா மவுத் பிரீத்திங் தான் பண்ணேன். அப்ப இன்ஹேல் பண்றது பிரீத்திங் மவுத்ல தானா? ஆமா கம்ப்ளீட்டா அப்படியே பண்ணிட்டேன். அது எல்லாருக்கும் செட் ஆகுமான்னு தெரியல. நான் அது கம்ப்ளீட்டா அதுல தான் உண்மையிலே பண்ணேன். செட் ஆகாது எனக்கெல்லாம். எனக்கு தெரிஞ்சு யாருக்குமே செட் ஆகாதான். நீங்க சொல்றதே எனக்கு ஆஹ் அதிசயமா இருக்குது. இது யாருமே அப்படி கம்ப்ளீட் ஃபாலோ பண்ண மாட்டாங்களே. எது வீடியோல எதுவும் சொன்னாங்களா அப்படி பண்ணலான்ட்டு? இல்ல இல்ல, எனக்கு அது கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. ஓகே. அப்படி சூப்பர். பண்ணும்போது ஆக்சிஜன் அதிகமா எடுக்கும்போது இந்த ம். லாக்டிக் ம். ஆசிட் ஃபார்மேஷன் கொஞ்சம் கம்மியா இருக்கும். இந்த ஓகே. லாக்டிக் ஆசிட் வர்றதுனால தான் மசில் வந்து சோர்னஸ் ஆகும், ஃபார்ம் ஆகும் நம்ம அதிகமா புஷ் பண்ணும்போது. அது ம். கொஞ்சம் ம். ஸ்லோவா இருக்கும். எனக்கு அப்படி இருந்துச்சு. ஓகே. ஓகே. அதுக்கப்புறம் ஸ்டெப் வந்து லாங் ஸ்டெப் மிட் ஃபுட்ல மிதிச்சு நடக்கிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும். நடக்கிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணீங்களா? இல்ல இல்ல இல்ல, ரன்னிங்ல மிட் ஃபுட் வந்து தரையில படுற மாதிரி, இந்த டோல படாம கொஞ்சம் இந்த மிட்ல படுற மாதிரி இருந்துச்சுன்னா லேண்ட் உங்களுக்கு பண்றப்பவே ஃபர்ஸ்ட் நம்ம லேண்ட் மிதிக்கிறப்பவே. பண்ண மிட் ஃபுட் ரன்னிங் தான் நம்ம டோவோ ஹீல்ஸோ பண்ணாம மிட் ஃபுட்ல கரெக்டா அப்படி பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் லாங் ஸ்டெப் போகும்போது ரொம்ப ஃபெட்டிக் இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதுவுமே கோர்ஸ் வித்தியாசமா வந்துட்டு இருக்கு. சொல்லுங்க சொல்லுங்க. கோர்ஸ் வந்து இங்க விழாம இந்த ஹேம்ஸ் குவாட்ல விழும்போது எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே. ஓகே. ஸோ நீங்க ரொம்ப டெக்னிக்கலா யோசிச்சு ஓடி இருக்கீங்க. முடிஞ்சா நீங்க தனியா ஒரு கிரவுண்ட்ல போய் கூட நீங்க என்னெல்லாம் பண்ணீங்கன்ட்டு ஒரு வீடியோ கூட எடுத்து அனுப்புங்க. அஹ் மத்தவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஜாயின் ஆஹ் பண்றதுக்கு முன்னால நீங்க சொல்றது ஆஹ் எனக்கே ஒரு சிலது புரியல. ஓகே. ஸோ நம்ம ஆஹ் வாயில சொல்றப்போ வந்து பிசிக்கலுக்குள்ளது வந்து புரியாது. ஸோ நீங்க என்னென்ன ஆஹ் மசிலுக்கு என்னென்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணீங்க, எப்படி ப்ரீத் பண்ணீங்க, அடுத்து இந்த ஆஹ் மிட் ஃபுட்ல ஓடுனது, அதுக்கு எப்படி நீங்க ஆஹ் ட்ரெயின் ஆனீங்க, அப்படி ஓடுறப்போ அது எந்தெந்த இடத்துல அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ இதெல்லாம் முடிஞ்சா ஒரு அதே மாதிரி வீடியோவா. இன்னொன்னு முக்கியமா கோர் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரென்த்தனா பண்ண எல்லாரையும் ட்ரெயின் பண்ணுங்க. கோர் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப முக்கியம். முடிஞ்ச அளவுக்கு கோரை நீங்க ஸ்ட்ரென்த்தா வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு புஷ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். கோர் ஸ்ட்ரென்த் நல்லா இருந்துச்சுன்னா இந்த ஓகே. லாங் ரன் சடனா வந்துட்டு பர்ஸ்டா நீங்க எனர்ஜி தேவைப்படும் போது கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். கோர் ஸ்ட்ரென்த் நல்லா இருக்கும். கோர் ஸ்டேபிளா இருக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் அந்த லெக் மூவ்மெண்ட்லாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதே ஓகே. மாதிரி லாங் ஓகே. ரன்னும் போறதுக்கு நல்லா இருக்கும். ஓகே. நீங்க முடிஞ்சா அனுப்புங்க. நீங்க மொபைல்லேயே வீடியோ ஆஹ் ரெக்கார்ட் பண்ணி கூட கிரவுண்ட்ல போயிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் 1 ஹவர் வந்தா கூட பரவாயில்ல. ஆனா இது ஆஹ் எல்லாருக்குமே யூஸ் ஆகும். எஸ்எஸ்ஜிடி ட்ரை பண்றாங்க, சிபிஓ ட்ரை பண்றாங்க, ஆர்மி நேவி எல்லா யூனிஃபார்ம் ஃபோர்ஸுக்கு ட்ரை பண்றவங்க எல்லாருமே நம்ம சேனல் பார்க்குறாங்க. ஸோ நீங்க ஆஹ் இந்த அளவுக்கு இதுல ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்கீங்க. டெக்னிக்கலா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஏன்னா நார்மலா யாரும் சொல்ற பேட்டர்ன்ல நீங்க பண்ணல. ஸோ அப்படி இருக்கிறப்போ ஆஹ் அதுக்கு நீங்க நிறைய நிறைய டேர்ம்ஸ் வர யூஸ் பண்றீங்க. இதாகும் அதாகும் அப்படின்ட்டு. ஸோ அது வந்து நீங்க சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா அது கண்டிப்பா நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ முடிஞ்ச அளவு ஆஹ் இதை நீங்க கண்டிப்பா எடுத்து அனுப்புங்க, வீடியோ அனுப்புங்க, நம்ம சேனலே நம்ம வந்து அப்லோட் ஆஹ் பண்ணலாம். ட்ரை பண்றேன். ஓகே. ஓகே தம்பி. ஸோ அடுத்து மெடிக்கல். ஸோ மெடிக்கல்ல உங்களுக்கு எதுவும் இஷ்யூ இருந்துச்சா, இல்லைன்னா அதுல எதுவும் ஏ- உங்களுக்கு அஹ் டவுட் இருந்துச்சா? நான் உங்களுக்கு கூட மெசேஜ் பண்ணியிருப்பேன் ஸ்டார்டிங். நான் வெயிட் இருந்தேன் 85 இருந்தேன். ஓகே. இடையில உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன். நீங்க அது ஓகே. ஒவ்வொரு டாக்டரை பொறுத்துன்னு வர நீங்க சொன்னீங்க. ஆ. ஆ. எனக்கு வந்துட்டு அது இதாயிருச்சு. சரி, சில டாக்டர் திடீர்னு ஸ்ட்ரிக்ட் ஆகி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கறதுனால நான் ஒரே ஒரே மாசத்துல 15 கேஜிஸ் குறைச்சிட்டேன். 15 கேஜி குறைச்சிங்களா? எப்படி? டயட்ல தான். டயட்டு, ஒர்க் அவுட்டு, கார்டியோ ம். மூணுமே எல்லாமே டயட் ஓகே. வீட்லயே சாப்பாடு இருக்கு. அது ஹெல்த்தி என்ன மாதிரி? கிடையாது அந்த டயட்டு. ஓகே. நான் கார்பை கம்ப்ளீட்டா கட் பண்ணேன். கார்பு வந்து ஓகே. ரொம்ப கம்மியா இருக்கு. மத்ததெல்லாம் ஃபேட்டு புரோட்டீன்லாம் 150 கிராம்ஸ் 180 கிராம்ஸ் கிட்ட வரும். ஓகே. வாரத்துல 7 நாளும் வேணாம், டயட் வேண்டாம. டயட் யாராவது சொல்லுங்க. ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க, அதனால வேண்டாம். இல்ல 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 நீங்க சொல்லலாம். அதனால ஒண்ணும் இல்ல. நிறைய பேருக்கு இந்த அப்படியா? ப்ராப்ளம் இருக்குது. அப்படியே நீங்க எல்லாரும் உங்களுக்கு செட் ஆகுதுன்னா ஃபாலோ பண்ணுங்க. இவர் டாக்டர் ஆஹ் கிடையாது. டாக்டர் சொல்ற அட்வைஸ் மாதிரி அதான் எடுத்துக்காதீங்க. அவர் அதனாலதான். நீங்க என்ன பண்ணீங்க அப்படிங்கறத சொல்ல போறீங்களே தவிர, மத்தவங்க இதை கண்டிப்பா ஆஹ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஸோ இதை நான் சொல்லிக்கிறேன், ஸ்ட்ரிக்டா ஆஹ் சொல்லிக்கிறேன். ஏன்னா இது வந்து உங்களோட மெடிக்கல் சம்பந்தப்பட்டது அப்படின்றனால எல்லாரும் அப்படியே பிளைண்டா ஃபாலோ பண்ணிடாதீங்க.
முடிஞ்ச அளவு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. இதுல உங்களுக்கு இதுல செட் ஆகுதுன்னா ஃபாலோ சொல்லுங்க, பண்ணுங்க. நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க இதுல சொல்லுங்க. எனக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. ஃபைனலா மெடிக்கல் போகும்போது நான் கார்ப் ஓவரா கட் பண்ணியிருந்தோம்ல, ம் எனக்கு ம் அங்க வச்சு பிபி செக் பண்ணும்போது 80 to 120 இருக்கணும்ல, எனக்கு கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. ஓகே ஓகே. அவர் வைக்கும் போதே இப்படின்ட்டாரு, இப்படின்னு கை வச்சிட்டாரு. அப்புறம் அடுத்த நாள் தான் செக் பண்ணாங்க. அடுத்த நாள் நான் கார்ப் லோட் பண்ணிட்டேன் ஹெவியா. ஓகே ஓகே சூப்பர். லோட் பண்ணோன்னா நார்மல் ஆயிடுச்சு. தெரிஞ்சு பண்ணா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெரியாம நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா லோ பிபி, நீங்க பாட்டுக்கு கார்பை கட் பண்ணீங்க அப்படின்னா மயக்கம் வந்துடும் லோ பிபில. கண்டிப்பா கண்டிப்பா. ம். நான் என்ன சும்மா சொல்றேன் நான் என்ன சாப்பிட்டேன்னு, இதை யாருமே ஃபாலோ பண்ணாங்க. சரி சொல்லுங்க சொல்லுங்க. நான் மெஷர் பண்ணி தான் சாப்பிடுவேன். காலையில கேபேஜ் 100 கிராம்ஸ் கேபேஜ், 100 ஓகே. கிராம்ஸ் கேரட்டு, 3 ஹோல் எக்ஸ். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்குவேன். என்ன சொன்னீங்க கடைசி, என்ன சொன்னீங்க? 3 எக்ஸா? ஹோல் எக்ஸ். முட்டை. ஆ ஓகே ஓகே. ஓகே. அடுத்து மத்தியானம் வந்துட்டு 2 சப்பாத்தி, ம் 200 கிராம்ஸ் சிக்கனு. ம் சிக்கன் வந்து இந்த போன்லெஸ் பீஸ் தான் எடுத்துப்பேன். ஓகே. அடுத்து பன்னீர், லோ ஃபேட் பன்னீர் 100 கிராம்ஸ். ம் அதுக்கப்புறம் 100 கிராம்ஸ் கேபேஜ், 100 கிராம்ஸ் கேரட். ஓகே. அடுத்து வே ப்ரோட்டீனும் ஓட்ஸ். ஓட்ஸ் 50 கிராம்ஸ், வே ப்ரோட்டீன் 70 கிராம்ஸ். எல்லாமே மதியானமா? ப்ரீ ப்ரீ ஒர்க் அவுட் இது, ஓகே ஓகே. ஜிம்முக்கு போறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் ஜிம் முடிச்சு வந்தோன்னா நைட்டு 3 ஹோல் எக் மட்டும் தான் சாப்பிடுவேன். ஓகே ஓகே. இதான் ஃபாலோ பண்ணேன். காலையில 1 ஹவர் கார்டியோ, ஈவினிங் 1 ஹவர் கார்டியோ. ஓகே ஓகே தம்பி. ஓகே சூப்பர் சூப்பர். ஆனா இது ரெகுலரா பண்றது வந்து உங்களுக்கு செட் ரிஸ்க். ஆயிருக்குது. நீங்க இல்ல இல்ல, பண்றீங்க. இது ரொம்ப நாள் பண்ண முடியாது. ஓகே ஓகே. ஆனா 1 மந்த் ஃபுல்லா இதை நீங்க ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணிருக்கீங்க. ஆமா. நீங்க வெயிட் இப்போ குறைக்கணும் அப்படின்னா நீங்க கரெக்டா மெஷர் பண்ணி உங்களோட கேலரிஸ் எவ்வளவு கால்குலேட் பண்ணி ப்ராப்பரா கார்டியோ வெயிட் ட்ரைனிங் எல்லாம் பண்ணாலே குறைஞ்சிரும். வாட்டர் வெயிட் தான் மேக்ஸிமம் நிறைய பேருக்கு இருக்கும். யாருக்குமே அப்படியே ஜெனட்டிக்கா ஹை வெயிட் எல்லாம் இருக்காது. ஓகே. சிலர் வந்துட்டு சடனா கெயின் ஆயிருப்பாங்க, அவங்களுக்குலாம் வாட்டர் வெயிட் தான் இருக்கும். ம் ம் அவங்க ம் பாட்டுக்கு டக்குன்னு ப்ராப்பரா ஃபுட்டும் டயட்டும் ஒர்க் அவுட் கார்டியோ பண்ணாலே வந்துட்டு ம் குறைஞ்சிரும். ம். அந்த பேட்டர்ன் மட்டும் தெரிஞ்சு. ஓகே. மெயினா மறுபடியும் அந்த வெயிட் டயட்டை ஏத்திட்டீங்களா? யாருமே இப்போ ஏத்தி வச்சு, இப்போ நல்ல இஷ்டத்துக்கு சாப்பிட்டு வெயிட் ஏத்தி வச்சிருக்கேன். ஓகே ஓகே தம்பி. ஓகே திருப்பி குறைக்கணும் குறைச்சிக்கலாம். அடுத்து ட்ரைனிங்ல எப்படியும் ஓட விட்டுருவாங்கல்ல கம்ப்ளீட்டா, அதனால நான் எதுவும் ரொம்பலாம் டயட் ஃபாலோ பண்ணல. அங்க ஓகே வச்சு ஓகே. தானா குறைஞ்சிரும்னு விட்டேன். ஓகே ஓகே தம்பி. ஓகே ஓகே தம்பி. ஸோ இப்போ உங்களுக்கு ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆயிருக்குது இந்த எக்ஸாம் போஸ்டிங் வாங்குறதுக்கு. ஓகே. வீட்டில் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இல்லை, பட் இருந்தாலும் நீங்கள் வந்து எப்படி மென்டலி உங்களை ஸ்டேபிளாக வச்சுக்கிட்டீங்க? எது உங்களுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணுச்சு? மோட்டிவேஷன் ரொம்ப மேல மேல, ரொம்ப பெரிய லெவல்ல அப்படிலாம் எதுவும் சொல்றது இல்ல. நீங்க ஓகே. உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே அந்த நம்பிக்கை இருந்துச்சு எப்படினாலும் நம்பிக்கை போயிடலாம். அப்படின்னா ஓகே ஓகே ஓகே. அதனால் அசால்ட்டாகவே நல்லா நீங்கள் வந்து அசால்ட் அல்ல, முடிஞ்ச அளவுக்கு அதை எதுவும் விடக்கூடாது, விட்டு கொடுக்க கூடாது. கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணுங்க. கிடைக்கும். நான் முயற்சி பண்ணேன் கடைசி வரைக்கும். நிறைய டெஸ்ட் எல்லாம் நிறைய போடும்போது கண்ணெல்லாம் வலிக்கும், வலிக்க ஆ வலிக்க போட்டேன். ஓகே. ஹார்ட் ஒர்க் கொஞ்சம் பண்ணியிருக்கேன். மோட்டிவேஷன்னா மோட்டிவேஷன் மோட்டிவேஷன் என்ன சொல்ல தெரியல. சொன்னாலே சிரிப்பு வருதுன்னு. சரி ஓகே, ஒன்றும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ உங்களுக்கு ஸ்டார்டிங்ல நம்பிக்கை இருந்துச்சு, அதனால நீங்க அதை பெரிய இது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்கலாம். நீங்க வந்து என்ஜாய் பண்ணி பண்ணிருக்கீங்க. ஆ ம் ஓகே ஓகே தம்பி. ஓகே. வேற இப்போ இந்த வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் வீட்டில் எப்படி ஃபீல் பண்றாங்க, நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? வீட்ல எல்லாம் ரொம்ப ஹாப்பி சார். எங்க அப்பா எல்லாம் வந்துட்டு தீபாவளி அப்போ வந்துட்டு எப்போ வந்துட்டு எங்க அப்பா டியூட்டிக்கு போயிட்டு வந்து நைட்டு சும்மா வந்துட்டு இந்த கிராக்கர்ஸ் எல்லாம் வெடிக்கும் போது சும்மா பக்கத்துல வந்து நிப்பாங்க. ம் ம் ஆனா இந்த தீபாவளி அப்போ ரிசல்ட் விட்டாங்கல்ல, ம் ம். தீபாவளி அப்போ எங்க கூட எல்லாம் சேர்ந்து நல்லா பட்டாசு வெடிச்சு ஓஹோ. அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி ஓகே. எப்பவுமே வர மாட்டேன். இது சூப்பர் வரைக்கும் சூப்பர். எங்க கூட சேர்ந்து வெடி வெடிச்சதே கிடையாது. சும்மா இருப்பாங்க, பக்கத்துல இருப்பாங்க, சும்மா பார்ப்பாங்க நாங்க வைக்கும்போது. ம் இந்தாட்ட ம். அப்படி கூட சேர்ந்தே வெடிக்க வச்சாங்க, நல்லா இருக்கு. ஓகே ஓகே. வீட்டில் நீங்க எத்தனை பேரு? எனக்கு ஒரு தங்கச்சி மட்டும் இருக்கு. ஓகே ஓகே தம்பி. ஓகே. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? காலேஜ் செகண்ட் இயர். ஓகே ஓகே சூப்பர். எஸ்ஐ ஆர்ட்ஸ் காலேஜ். ம் ஓகே ஓகே தம்பி. ஓகே தம்பி. ஸோ ஸோ நம்ம தேவையான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணியாச்சு. வேற யாருக்கும் நீங்க தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு இவங்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்பா அம்மா தான். ஓகே ஓகே தம்பி.
அவ்வளோதான். மற்றபடி உங்க கோர்ஸ்ல உங்களோட கோர்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அதுதான் கம்ப்ளீட்டா உங்க கோர்ஸ் தான். சிபிஓ வந்துட்டு முழுக்க முழுக்க சும்மா நம்ம அந்த காலேஜ் ஃபைனல் இயர்ல சும்மா வந்துட்டு யூடியூப்ல தேடும் போது எஸ்எஸ்சின்னு அடிக்கும் போது ஃபர்ஸ்ட் உங்க உங்க கோர்ஸ் தான் இருந்துச்சு 2020. ம் ம் ம். உங்களோட யூடியூப் வீடியோ தான் யூடியூப்ல பார்த்து அதுக்கப்புறம் நானா கோர்ஸ் பை பண்ணி படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் தம்பி. ஆ, வேற வேற எதுவும் அடுத்து படிக்கிறவங்களுக்கு உங்களோட நீங்க எதுவும் டிப்ஸ் சொல்லணும் அப்படின்னா சொல்லலாம். ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நிறைய நிறைய சம்ஸ்லாம் வந்துட்டு நிறைய போட்டு பாருங்க, மேக்ஸ் அதெல்லாம் வந்துட்டு. ம் ம் மேக்ஸ்லாம் நிறைய பேர் வந்துட்டு வரலன்னு சொல்றாங்க. அப்படிலாம் இல்லை, ஈஸி தான், போட்டு பார்க்கணும். நிறைய வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ண மேக்ஸ் வந்துட்டு ஈஸியா வந்துடும். ம் ம். அதே மாதிரி இங்கிலீஷ்லாம் வந்துட்டு வெக்காப்லாம் ரெகுலராக கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுங்க. கிராமர்லாம் கொஞ்சம் எரர் ஸ்பாட்டிங்லாம் வந்துட்டு நிறைய இந்த பேங்க்ல உள்ள எரர் ஸ்பாட்டிங் எடுத்து கொஞ்சம் அப்பப்போ வந்துட்டு இது இங்கே பினாக்கிள் எல்லாம் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த நிறைய டெஸ்ட் புக்ல டெஸ்ட் போடுறது, அதுக்கப்புறம் இந்த பேங்கிங்ல உள்ள எரர் ஸ்பாட்டிங்லாம் வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதெல்லாம் எடுத்து போடும்போது நம்ம ம், சொல்லுங்க சொல்லுங்க, பேங்கிங்ல உள்ள இது ஆ சொல்லியிருக்கீங்க. இந்த பேங்கிங்ல உள்ள எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின்ஸ் அதெல்லாம் போடும்போது நம்ம டயர் 2 லெவல்ல சில கொஸ்டின்ஸ்லாம் வந்துட்டு ஈஸியா இருக்கும் நம்ம அந்த ஓகே லெவலுக்கு ப்ராக்டிஸ் பண்ணும்போது. ஓகே ஓகே தம்பி. வேற டெஸ்ட் தான் கொஞ்சம் சோம்பேறிப்படாம டெஸ்ட்லாம் போடுங்க. சிபிஓக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்றவங்க இந்த 2 மணி நேரம் டெஸ்ட்டுங்கிறதுக்கு வந்துட்டு ஒரு டெஸ்ட் 2 டெஸ்ட்னு மட்டும் போடுறீங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போடுங்க. ஒரு 5 டெஸ்ட் 6 டெஸ்ட் 10 ம். டெஸ்ட்னாலும் போடுங்க. நிறைய போடுங்க. டெஸ்ட் போட போட வந்துட்டு சிபிஓலாம் வந்துட்டு மார்க் நிறைய எடுக்கலாம் ஈஸியா. நம்ம ப்ராக்டிஸ் ஓகே பண்றதுக்கு நம்ம டெஸ்ட் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு. அதனால டெஸ்ட் வந்து கண்டிப்பா போடுங்க. செக்ஷன் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் எல்லாமே நீங்க போடுங்க, கண்டிப்பா போடுங்க. டெஸ்ட்ல தான் வந்துட்டு நீங்க இம்ப்ரூவ் ஆவீங்க. படிக்கிறதுல மட்டும் முக்கியம் கிடையாது, டெஸ்ட் கண்டிப்பா போடணும். ஓகே ஓகே தம்பி. ஸோ அடுத்து இப்போ இந்த சிஜிஎல் நீங்க எழுதிருக்கீங்களா? ஆமா, இந்த சிஜிஎல்லையும் டயர் 1 கிளியர் பண்ணியிருக்கேன். ஓகே. ஆனா டயர் டூ. இப்போ எழுத இப்போ முடியுமான்னு ஜாயினிங் ஆர்டர் உங்களுக்கு ஜாயினிங் டேட் எப்போ கொடுத்துருக்காங்க? டேட்டுக்கு தெளிவா தெரியல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்றாங்க. 12/19ங்கிறாங்க. அந்த மாதிரி கரெக்டா வந்துருச்சு, தெரியல. ஆர்டர் இன்னும் வரலையா? ஆர்டர் எனக்கு பழைய ஜாயினிங் டேட் தான் வந்துருச்சு. இப்ப இடையில ரிசல்ட் வந்துட்டு ரிவைஸ் பண்ணாங்க. ரெண்டாவது ரிசல்ட் விட்டாங்கல்ல. ஆமா அதுல வந்துட்டு ஆமா. எனக்கு பழைய ஆர்டர் வந்துட்டு டேட் வந்துட்டு போஸ்ட்பான் பண்ணியிருக்கோம்னு சொன்னாங்க. இன்னும் அபிஷியல் டேட் வரல. ஓகே ஓகே. சும்மா ஸோ அந்த அன்அபிஷியலா சொல்லிட்டு இருக்கிறது தான் எனக்கு தெரியும். கரெக்டா தெரியல. 12/19ங்கிற மாதிரி சொல்றாங்க. அதான் எழுத முடியுமானே தெரியல. இல்லை, ஒரு நாள் 2 நாள்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு ரீசன் சொல்லிட்டு கூட மெயில் அனுப்பிச்சிட்டு கூட எழுதலாம். நீங்கள் இந்த மாதிரி மெடிக்கல் ரீசன் கூட சொல்லிட்டு ஒரு ஒரு ஆஹ் வாரம் டிலே ஆகிறனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் அந்த மாதிரி சொல்லிட்டு கூட எழுதலாம். ஏன்னா உங்களுக்கு இது உம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னால இப்போ விட்டுட்டீங்கன்னா ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்து திரும்ப புதுசாக பண்ணுற மாதிரி இருக்கும். அது இன்னும் கொஞ்சம் கஷ்டமாயிரும். அதனால நீங்கள் எழுதிட்டு போகிறதுக்கே ட்ரை பண்ணுங்கள். இன்னும் ஆர்டர் வரல, டேட் கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்னால கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிரும். ஒருவேளை இல்லாட்டியுமே ஒரு ஒரு வாரம் 2 வாரம் டிலே ஆகுதுன்னா கூட நீங்கள் ஏதாச்சும் ஒரு ரீசன் சொல்லி மெயில் அனுப்பிட்டு கூட பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆஹ் ஆனா இன்னொன்னு, நானுமே வந்துட்டு சீக்கிரம் ஃபர்ஸ்ட் எனக்கு December 1 சொன்னாங்க டேட்டு, ஜாயினிங் டேட்டு. ஓகே. நானும் படிக்கவே இல்லை, டச்ல இல்லை ரொம்ப நாளா. அதனால ஸோ முடிஞ்ச இப்ப அளவுக்கு ப்ராக்டிஸ் படிச்சாலும் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஆஹ் நீங்கள் நல்லா நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கறனால ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா வந்துடும். இன்னும் உங்களுக்கு ஒரு 25 நாளுக்கு மேலே இருக்குது அப்படின்னால அந்த ஆஹ் டைம் வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா பண்ண முடியும். ஓகே தம்பி. ஸோ முடிச்சுக்கலாம்ல. வேற எதுவும் பாயிண்ட்ஸ் இருந்தால் நீங்கள் சொல்லலாம், இல்லைன்னா நம்ம ஆஹ் இதோட இல்ல, உங்ககிட்ட தான் கொஞ்சம் கேட்கணும். கேட்கணுமா? கேளுங்க கேளுங்க கேளுங்க. ஆஹ் இல்ல சிஏஎஸ்எஃப் பத்தி தான் கேட்கணும் உங்ககிட்ட. நீங்க ஆல்ரெடி அங்க ஒர்க் பண்ணிருக்கீங்கல்ல. தமிழ்ல யாருமே அந்த மாதிரி வீடியோவே போடல. அதான் எனக்கு ஆமாம். சரி எப்படி இருக்கும் ஜாப் பத்தி கொஞ்சம் நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சிஎஸ்எஃப்ல நார்மலாகவே ஒரு சப் இன்ஸ்பெக்டர் தமிழ்நாட்டில் இருக்கவங்கள பார்க்கறது ரொம்ப ரேர். இப்போ எனக்கு ஆஹ் தெரிஞ்சு ஒரு 5-6 பசங்க போயிருக்காங்க. ஆனால் ரொம்ப ரேர் ஆஹ் தான். சப் இன்ஸ்பெக்டர் ரேங்க்ல ஆஹ் ட்ரைனிங்ல போனாலுமே நம்ம ஏதோ தனியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். உங்களுக்கு ஹிந்தி ஆஹ் தெரியுமா? ஹிந்தி ஓரளவுக்கு 50-50 தெரியும்னு வச்சுக்கோங்களேன். பேசவும் எழுத படிக்க தெரியும், பேச தெரியும். ஓரளவு ஓகே, 50% ஓரளவு பேச தெரியும். புரியுதுன்னா ஓகே, பிரச்சனை இல்லை. நீங்கள் எப்படியும் ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னா ஹிந்தியும் உங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னா கூட நீங்கள் அங்கே போய் கற்றுக்கலாம். அதனால நீங்கள் ஓரளவு அவங்க ஆஹ் கூட மிங்கிள் ஆயிடலாம். ஸோ ட்ரைனிங் உங்களுக்கு அந்த ஆஹ் அளவுக்கு கஷ்டமா இருக்காது. நீங்கள் ஃபிசிக்கலி ஃபிட்டாக தான் இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது அப்படின்னால ஒன்றும் கஷ்டமாக இருக்காது. சாப்பாடு கொஞ்சம் செட் ஆகணும்.
அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட்ல உள்ள போனதுக்கு அப்புறம் சப் இன்ஸ்பெக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ், அதாவது சப் இன்ஸ்பெக்டர், கான்ஸ்டபிள், ஹெட் கான்ஸ்டபிள், இந்த 3 ரேங்க் நடுவில் ஏஎஸ்ஐ இருக்காங்க. இந்த 4 ரேங்க்குமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி டியூட்டி தான் இருக்கும். அங்க அந்த அந்த இடத்துல சப் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிறவங்க ஒரு சூப்பர்வைசிங் ஆஃபீஸர் மாதிரி இருப்பாங்க. அந்த ஃபீல்டில் தான் நம்மளும் இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம கான்ஸ்டபிள், ஹெட் கான்ஸ்டபிள் கூடயே தான் டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு மேல இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் கூட நம்ம கொஞ்சம் க்ளோஸா இருப்போம். அதுக்கு மேல ஏசி, டிசி அவங்க கூடலாம் வந்து நம்ம அந்த அளவுக்கு க்ளோஸா இருக்க முடியாது. ஸோ நம்ம இன்ஸ்பெக்டர் மூலமா தான் ஒரு நியூஸை வந்து சொல்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம நடுவில் இப்போ கான்ஸ்டபிள், ஹெட் கான்ஸ்டபிளுக்கு ஒரு ப்ராப்ளம்னா நம்ம மூலமா தான் அவங்க கிட்ட போகும். அவங்க சொல்றது நம்ம மூலமா திருப்பி இதே அந்த செயின் வந்து மறுபடியும் ரிவர்ஸ் ஆகி வர்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நடுவில் ஒரு ஒரு பிரிட்ஜ் மாதிரி தான் சப் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிறது. இது வந்து நெகட்டிவா சொல்லணும் அப்படின்னா, மேல இருக்கிறவனு நம்மளை மிதிப்பான், அமுக்குவான், கீழே இருக்கிறவனும் நம்மளை வந்து அமுக்குவான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு சில நேரம் அவங்க சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி இருக்கு, இதை ஒரு வேலையை முடிக்கணும் அப்படின்ட்டு. பட் கீழே இருக்கிறவங்க அதை கேட்காம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அது சிம்பிளானது அப்படின்னா பண்ணுவாங்க. கொஞ்சம் அவங்களோட அந்த ரெஸ்பெக்டை குறைக்கிற மாதிரி இருக்கலாம் ஒரு சில ஒர்க்கு. நம்ம ஒர்க்லாம் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு சில இடத்த கிளீன் பண்ண சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. அந்த மாதிரி டைம்ல சொல்றேன். ஏதாச்சும் ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்கன்னா நம்ம கிட்ட கொடுத்துட்டு போயிடுவாங்க அந்த ஆபீசர், இதை பண்ணணும் அப்படின்ட்டு. நம்ம தான் அந்த மேன் பவர் வச்சு பண்ணணும். அப்படிங்கிறப்போ இருக்கிறே ரொம்ப பொறுப்பான ஒரு போஸ்ட்னா சப் இன்ஸ்பெக்டர் தான். நிறைய நம்ம தப்பே பண்ணலாட்டா கூட நம்மளுக்கு அகைன்ஸ்டா ஒரு சில ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி கூட போகும். நம்ம ஷிஃப்ட்ல, நம்ம டியூட்டியில நம்ம கூட இருந்தவன் யாராச்சும் நம்ம ஷிஃப்ட்ல அவன் வேற ஒரு இடத்துல கூட இருந்திருப்பான். பட் நம்ம கண்ட்ரோல் ரூம்ல இருந்திருப்போம். நம்மளுக்கு 10 கிலோமீட்டர் தூரம் கூட இருக்கும். அவன் எதுவும் தப்பு பண்ணிட்டான்னா நம்மளுக்கும் சேர்த்து தான் வந்து சார்ஜ் ஷீட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஒரு போஸ்ட். நீங்க வந்து ரொம்ப எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவு நீங்க வந்து அந்த கான்ஸ்டபிள், ஹெட் கான்ஸ்டபிள் அவங்க கூட வந்து ஒரு கரெக்டான ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா அவங்க தான் முழு நேரமும் நம்ம கூட இருக்க போறாங்க. ஆஃபீஸர் எப்போவாதான் வர போறாங்க. அப்படின்னால நம்ம அவங்க கூட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அவங்க கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்மளுக்கு கண்டிப்பா ப்ராப்ளம் வராத மாதிரி அவங்க பார்த்துக்குவாங்க. ஸோ அவங்களுமே வந்து சந்தோஷமாவும் இருப்பாங்க. அவ்வளவுதான். மற்றபடி இதுல ரொம்ப சொல்றதுக்கு எதுவும் இல்லை. உள்ள போனீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்லயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நீங்க ஏர்போர்ட் டியூட்டி போட்டாங்கன்னா அங்க ஒரு மாதிரி இருக்கும், மெட்ரோல ஒரு மாதிரி இருக்கும், வேற எதுவும் பவர் பிளான்ட் போனீங்கன்னா அங்க ஒரு மாதிரி இருக்கும், வேற ஒரு சில பட்டாலியன்ல போனீங்கன்னா அங்க வித்தியாசமா டியூட்டி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஒரு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் சொல்ல முடியாது, உள்ள போனாதான் தெரியும். அதே மாதிரி லீவ் வந்து முக்கியமான நாட்கள்ல கிடைக்காது. லீவ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற டைம்ல கிடைக்கும் அப்படி மாதிரி சொல்ல முடியாது. நம்ம லீவ் அப்ளை பண்ணியிருப்போம், நாளைக்கு லீவா இருக்கும், நாளையில இருந்து லீவுங்கிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு 10 மணி, நைட்டு 10 மணிக்கு தான் லீவ் கன்ஃபார்ம் ஆகும். அப்போ நம்ம அதுக்கப்புறம் டிக்கெட் புக் பண்ணோம்னா, ஃப்ளைட்லலாம் வந்தோம் அப்படின்னா லாஸ்ட் மினிட்ல பண்ணோம்னா 3 மடங்கு இருக்கும் ஃப்ளைட் டிக்கெட்டு, ட்ரெயின் கிடைக்காது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். அதுக்கு எல்லாமே நம்ம மென்டலி ப்ரிப்பேர்டா இருக்கணும். ஏன்னா இது ஒரு யூனிஃபார்ம் ஃபோர்ஸ். நீங்க உங்க அப்பாவும் போலீஸ்ல இருக்காங்க அப்படின்னாலும் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. எப்பவுமே டக்குன்னு நமக்கு நினைச்ச நேரம் லீவ் கிடைக்காது, திடீர்னு ஓடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு தமிழ்நாடு போலீஸ் அளவுக்கு இங்க ப்ரெஷர் இருக்காது. இந்த ஒரு சில நேரத்துல வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே நடக்காது. நம்ம அவங்க சொல்றதான் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம மென்டலி ரெடியா இருந்தோம், ப்ரிப்பேர்டா இருந்தோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. நீங்க சமாளிச்சிருவீங்கன்னு தான் எனக்கு தெரியுது. நீங்க பேசுறது, உங்களோட பிசிக்கல் ஃபிட்னஸ் எல்லாம் பார்த்தா நீங்க சமாளிச்சிருவீங்க, ஒன்றும் ப்ராப்ளம் வராது. சிஜிஎல் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா நீங்க சிஜிஎல்ல ஜாயின் பண்ணலாம். ஏன்னா அதோட கம்பேர் பண்றப்போ சிஜிஎல்ல கிடைக்கிற போஸ்ட் நல்ல போஸ்டா தான் இருக்கும். பெர்மனண்டா தமிழ்நாட்டில் இருந்துக்கலாம். போஸ்டிங் வந்து ரூல் ஒன்று இருக்கும். 7 வருஷத்துக்கு அப்புறம் இங்க போடணும், 9 வருஷத்துக்கு அப்புறம் இங்க போடணும், அடுத்து அங்க போடணும் அப்படின்னு ஒரு ரூல் ஒன்று, எழுதப்பட்ட ரூல் இருக்கும். அது ஃபீல்டுல அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்கலாம் கிடையாது. அது அது வந்து அப்பப்போ ஒரு சில இடத்துல ஃபாலோ பண்ணுவாங்க. அது ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது. அதுவா கிடைக்கிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ நம்ம கண்ட்ரோல்ல எதுவுமே இருக்காது. எதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதுல நம்ம வந்து பர்ஃபெக்டா இருந்துக்கணும், அவ்வளவுதான். ஃபேமிலிலாம் வச்சுக்கலாமா எல்லா இடத்துலயும்? அதுவும் மேக்சிமம் வச்சுக்கலாம். ஒரு சில இடத்துல வந்து அதுவும் பாசிபிள் கிடையாது. இப்போ பட்டாலியன்ல இருந்தோம்னா ஃபேமிலி வச்சிருந்தாலுமே யூஸ் இருக்காது. நம்மள 1 மாசம் 2 மாசம் எங்காச்சும் டியூட்டி போட்டு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில ஏரியா ரிஸ்க் அதிகமா இருக்கக்கூடிய ஏரியால வந்து ஃபேமிலியே கூட்டு போக முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா மோஸ்ட்லி ஃபேமிலி வச்சுக்கலாம். நீங்க வந்து 80%க்கு மேல இருக்கக்கூடிய யூனிட்ல ஃபேமிலி வச்சுக்கலாம். குவார்டர்ஸ் கொடுத்துருவாங்க. குவார்டர்ஸ் இல்லைன்னா நீங்க வெளியில கூட வீடு எடுத்துக்கலாம், அதுக்கு அலோவன்ஸ் கொடுத்துருவாங்க. ஃபேமிலி வந்து மோஸ்ட்லி வச்சுக்கலாம் சிஎஸ்எஃப் பொறுத்த வரைக்கும், மற்ற ஃபோர்ஸோட கம்பேர் பண்றப்போ. நீங்களே முக்கியமானதெல்லாம் சொல்லிட்டீங்க சார்.
சொல்லிட்டேன். வேற எதுவும் டவுட் இருந்தா நீங்க எனக்கு கால் பண்ணி பேசுங்க, நான் கண்டிப்பா சொல்றேன் தம்பி. ஓகே 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 தம்பி, ரொம்ப நன்றி. ஆல் த பெஸ்ட், நல்லா ஓகே பண்ணுங்க. சிஜிஎலும் கண்டிப்பா ஆ எழுதுங்க. கான்ஃபிடண்டா இருங்க, நீங்க பாசிட்டிவா இருங்க. கண்டிப்பா எனக்கு ஆ நம்பிக்கை இருக்கு, நீங்க இந்த வருஷம் எழுதுனீங்கன்னா செலெக்ஷன் ஆயிருவீங்க அப்படின்ட்டு. ஸோ எழுதுனீங்கன்னா செலெக்ஷன் ஆயிட்டு அடுத்த இன்னொரு இன்டர்வியூல வந்து நம்ம மீட் பண்ணுவோம். ஆல் த ஓகே பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ.